நாங்கள் அவளுக்கு எவ்வளோ எடுத்து சொல்லி புரிய வச்சுக்கிட்டு தான் இருக்கோம். நேற்று கூட எங்கள் சம்பந்தியம்மா வந்து பேசிட்டு தான் போனாங்க. இருந்தாலும் இவ ஒரு நாள் டைம் கேட்டிருக்கா. அதனால தான் எல்லாரும் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். நீங்க வெயிட் பண்ணலாம் சார். ஆனா உங்க மாப்பிள்ள அப்படி இல்லையே. நந்தினி என் கூட சேர்ந்து வாழலனாலும் பரவாயில்ல, என் குழந்தை எனக்கு வேணும்னு என்கிட்ட கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காரு சார். குழந்தைய கொடுக்குறீங்களா இல்ல நான் தூக்கிட்டு போட்டுமா? குழந்தை எங்க இருக்கு? தூக்கிட்டோமா? என்னங்க சம்பந்தி அம்மா சொன்ன மாதிரி ஆயிடுச்சு. குழந்தை விஷயத்துல மாப்பிள்ளை கோவப்பட்டு என்ன முடிவு எடுத்திருக்காரு பாத்தீங்களா? நந்தினி பிரச்சனை வேண்டாமா, விஸ்வாவுக்கு போன் பண்ணி சமாதானமா பேசுமா. ஏமா பயப்படுற? நீ கொஞ்சம் பேசாம இரு. இந்த விஷயத்தை நான் பாத்துக்கிறேன். இன்ஸ்பெக்டர், என் குழந்தைய நான் தரமாட்டேன். நீங்க இங்க இருந்து திரும்பி போகலாம். உன் கோவத்தை என்கிட்ட காட்டாதமா. குழந்தை இல்லாம இங்க இருந்து போக மாட்டேன். குழந்தை மேல உங்களுக்கு எவ்வளவு உரிமை இருக்கோ அதே உரிமை உங்க கணவருக்கு இருக்கு. சார் நீங்க சொல்றதெல்லாம் சரிதான் சார். கம்ப்ளைண்ட் அது இதுன்னு போச்சுன்னா நல்லா இருக்காது. எங்க பிரச்சனையை நாங்க பேசி தீர்த்துக்கிறோம். பேசி பார்த்து எந்த யூஸும் இல்லைன்னு தானே எங்க கிட்ட வந்திருக்காங்க. தயவு செஞ்சு கோஆபரேட் பண்ணி குழந்தைய என்கிட்ட கொடுத்துருங்க. இல்லைன்னா வலுக்கட்டாயமா குழந்தைய தூக்கிட்டு போயிடுவேன். சார் என்ன சார் மிரட்டுறீங்க? இது எங்க குடும்ப பிரச்சனை. இதுல போலீஸ் தலையிட முடியாது. குழந்தை வேணும்னா அவரை கோர்ட்டுக்கு போக சொல்லுங்க. அதை விட்டுட்டு இங்க வந்து அதிகாரத்தை காட்டாதீங்க. இன்னும் ஏன் இங்க நிக்கிறீங்க? இப்படி ஒரு கம்ப்ளைண்ட நீங்க வாங்கிருக்கவே கூடாது. போய் அவருக்கு அட்வைஸ் பண்ற வேலையை பாருங்க. என்ன செய்யணும்னு நல்லாவே எங்களுக்கு தெரியும். போய் அந்த குழந்தைய தூக்கிட்டோமா? ஓகே சார். முடியாது. என் குழந்தைய தூக்கிட்டு போக நான் விட மாட்டேன். நீ போமா. சொல்றது கேளுங்க. புரியுது. சொல்றது கேளுங்க. கேளுங்க சார். ஐயோ, குழந்தை இங்கதான் இருக்கு. வாமா. ஐயோ என் குழந்தைய விட்டுருங்க. குழந்தை விட்டுருங்க. குழந்தை 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 குழந்தைய நான் கொடுக்க மாட்டேன். குழந்தைய நான் கொடுக்க மாட்டேன். குழந்தை குழந்தைய நான் கொடுக்க மாட்டேன். குழந்தை குழந்தைய நான் கொடுக்க மாட்டேன். குழந்தை குழந்தை குழந்தைய நான் கொடுக்க மாட்டேன். கண்ணம்மா 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 குழந்தைய நான் கொடுக்க மாட்டேன். குழந்தைய நான் கொடுக்க மாட்டேன். குழந்தை கண்ணம்மா. ஐயோ கண்ணம்மா நான் தரமாட்டேன். குழந்தை நான் யாருக்கும் தரமாட்டேன். குழந்தை நந்தினி குழந்தை நான் யாருக்கும் தரமாட்டேன். என்னாச்சு நந்தினி? யார்கிட்ட பேசிட்டு இருக்க? போலீஸ் வந்து கண்ணம்மாவ. இது கனவா? ஐயோ கனவா? என்ன கனவு நந்தினி? குழந்தை வேணும்னு விஸ்வா போலீஸ் கிட்ட போய் கம்ப்ளைண்ட் பண்ணி அவங்க வந்து குழந்தைய தூக்கிட்டு போறதா? அப்படியெல்லாம் ஒண்ணும் ஆகாது. என் கண்ணம்மா என் கூட தான் இருப்பா. என் கூட தான் இருக்கணும். நந்தினி நீ பயப்படாத. விஸ்வா அப்படியெல்லாம் பண்ண மாட்டாரு. அத்தை வந்து சொல்லிட்டு போனாங்களே, அந்த மாதிரி நடந்துட்டா. இது பாரு, அவங்க சொன்னது நீ புரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக தான். நீ மட்டும் உன் மனசை மாத்திக்கிட்டா எல்லாம் நல்லபடியா நடக்கும் நந்தினி. யோசிக்க டைம் வேணும்னு கேட்டேன். நல்லா யோசி. ஆனா கடைசியில எல்லாரும் எதிர்பார்க்கிற மாதிரி ஒரு நல்ல முடிவா எடு. இப்ப தூங்க. முடிவு பண்ணிட்டேன்க்கா.
முடிவு பண்ணிட்டேன். உனக்கு யோசிச்சு செய்ய முடியலன்னா தயவு செஞ்சு என்னையாவது கேளு. கொஞ்சம் கூட முன் யோசனை இல்லாம நீ வாட்டுக்கு எதையாவது பண்ணிட்டு வந்துடுற. இப்ப அவ கோவத்துக்கு யார் பதில் சொல்றது? அவ கோவத்தை விடுறா. நந்தினி ஹாஸ்பிட்டலுக்கு வந்தாளே, அது போதண்டா எனக்கு. ஹாஸ்பிட்டலுக்கு எதுக்கு வந்தா? என்ன பாக்குறதுக்கா? குழந்தைய தூக்கிட்டு போறதுக்கு வந்தா. தூக்கிட்டு போக வந்தவ சும்மா போனாளா? நீ பண்ண வேலைக்கு என்னையும் உடந்தையான்னு கேக்குறா. 2 பேரும் சேர்ந்து குழந்தைய தூக்கி வச்சுக்கிட்டு என்ன பிளாக்மெயில் பண்ண போறீங்களான்னு கேக்குறா. இதெல்லாம் எனக்கு தேவையாமா? ஆமா ஆண்டி, விஸ்வாவுக்கு இதுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லைன்னு நானும் சொல்லி பார்த்தேன். ஆனா நந்தினி அக்கா கேட்கவே இல்ல. நீ வாயை மூடிட்டு சும்மா இருக்கியா? பெருசா பேச வந்துட்ட. டேய் விஸ்வா, நான் செஞ்சதுல என்னடா தப்பு இருக்கு? உன்னையும் நந்தினியும் சேர்த்து வைக்கிறதுக்கு தான் நான் இப்படி செஞ்சேன். அத போய் பெரிய தப்பு மாதிரி பேசுற. சேர்த்து வச்சு கிழிச்சமா நீ? சேர்த்து வைக்கிற பேர் வழி நீ பண்ண வேலைக்கு அவ கோவம் இன்னும் 100 மடங்கு ஜாஸ்தியா இருக்கு. உன் மூஞ்சிய கூட பார்க்க பிடிக்கலன்ட்டு போயிட்டா. ஏன் இந்த வேலை உனக்கு? உன்கிட்ட அப்படி சொன்னா, ஆனா என்கிட்ட என்ன சொன்ன தெரியுமா? உன் கூட சேர்ந்து வாடுறதுக்கே ஒரு நாள் டைம் கொடுங்கன்னு சொன்னா. ஆமா விஸ்வா, இன்னும் ஒரு நாள்ல நந்தினி உன் கூட சேர்ந்து வாழ வந்துருவா பாரு. என்னம்மா சொல்ற? டேய், அவ மனசு மாறிடுச்சுடா. நந்தினி இல்லாம என் புள்ள எவ்வளவு கஷ்டப்படுறான்னு அவளுக்கு புரிய வைக்கிறதுக்காக தான் கண்ணம்மாவை தூக்கிட்டு போனேன். அது சரியான பலனை கொடுத்துருச்சு. இப்போ நந்தினியே ஒரு நாள் டைம் வேணும்னு கேட்டிருக்கா விஸ்வா. தெரியலம்மா, அவ பேசிட்டு போன வேகத்தை பார்த்தா சத்தியமா அவ திரும்பி என் முகத்தை கூட பாப்பான்னு எனக்கு நம்பிக்கை இல்ல. வருவாளம்மா? டேய், கோவம்லாம் எத்தனை நாளைக்கு சொல்லு? அதெல்லாம் தூக்கி போட்டு உன் கூட வாழ வருவா பாரு. என்னமோமா, பிரச்சனை பெருசாகாம சுமூகமா முடிஞ்சா சரி. ஆமா விஸ்வா, எனக்கு கூட ஆண்டி சொல்றதை கேட்கும் போது நாளைக்கு நந்தினி அக்கா உங்களை தேடி வருவாங்கன்னு நம்பிக்கை வந்துருச்சு விஸ்வா. இத பார், உனக்கு நம்பிக்கை வந்தா என்ன, வரலன்னா என்ன? என் மருமக நந்தினி வந்ததுமே நீ என் கண்ணு முன்னாடி இருக்க கூடாது. அத முதல்ல நீ புரிஞ்சுக்க. ஆரம்பிச்சிட்டியா? எங்கடா சான்ஸ் கிடைக்காதுன்னு காத்துக்கிட்டு இருந்து ஆரம்பிக்காதம்மா, ப்ளீஸ்மா. அவளை எதுவும் சொல்லிடக்கூடாதே. அவ நல்லா சொக்கு பொடி போட்டு உன்னை மயக்கி வச்சிருக்கா. அம்மா ப்ளீஸ், கோவப்படுத்தாத சொல்லிட்டேன். இத பாருடா விஸ்வா, கண்ணம்மாவை நந்தினி கிட்ட கொடுத்தாச்சு. அவளும் மனசு மாறிட்டா. இத உங்ககிட்ட சொல்லிட்டு போகலான்னு தான் வந்தேன். விஷயத்த சொல்லிட்டேன். சரி சரி, நான் வரேன். இப்ப கிளம்பி போய் என்ன பண்ண போற? இரு கொஞ்ச நேரம். நல்லா இருந்த குடும்பத்தை நடுத்தெருவுல நிக்க வச்சுட்டு நிக்கிறாளே குத்துக்கல் மாதிரி. இவ இருக்கும்போது நான் எதுக்கு? அட போடா. விஸ்வா, காஃபி சாப்பிடுறீங்களா? தப்பா எடுத்துக்காத. சரி, அதை விடுங்க விஸ்வா. நந்தினி அக்கா நாளைக்கு வரேன்னு சொல்லிருக்காங்கல்ல, அதை நினைச்சு சந்தோஷப்படலாம். சீரியலுக்கு வந்தா 2 வாரத்துல தூக்குறாங்க. கக்கூஸ் வளம்பரத்துல அடிச்சு கம்பியா பண்ணிட்டவன்டா என் தலைவன். தெரியுமா உனக்கு? யாரு அவரு? எனக்கே அவரை பார்க்கணும் போல இருக்கு. என்னங்க, இந்தாங்க காஃபி சாப்பிடுங்க. என்ன மாலதி, நந்தினி கிட்ட பேசுனியா? ஒரு நாள் டைம் வேணும்னு கேட்டால, அவகிட்ட ஏதாவது மனமாற்றம் தெரிஞ்சதா? காலையில சீக்கிரமா எழுந்திருச்சு குளிச்சு கோயிலுக்கு போயிட்டு வரேன்னு போயிருக்கா. கண்டிப்பா மனசு மாறி இருப்பான்னு தான் நினைக்கிறேன். மாறிதான் ஆகணும் மாலதி, அப்பதானே அவளோட வாழ்க்கை நல்லா இருக்கும். மாமா, 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 என்னாச்சு மாமா?
மாமா என்ன பாருங்க மாமா மாமா இங்க பாருங்க மாமா. எங்க என்னங்க ஆச்சு? ஐயோ எங்க கண்ணு திறந்து பாருங்களேங்க. என்னங்க? ஐயோ அப்பா எழுந்திருக்குப்பா. என்ன ஆச்சு? அப்பா என்னாச்சுப்பா? ஏன் விழுந்துட்டீங்க? கண்ணு திறந்து பாருங்க. மாமா பாருங்க. மாமா மாலதி போய் தண்ணி எடுத்துட்டு வா போ. என்னங்க? மாமா மாமா ஐயோ இப்படி விழுந்து கிடக்குறீங்களே. என்னங்க ஆச்சு? மாமா என்னங்க 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 மாலதி, தண்ணி குடி. கண்ணு திறந்து பாருங்களேன். மெதுவாங்க மெதுவா பாத்து. இந்தாங்க மாமா குடிங்க. இந்த மாலதி பாத்து மாமா. பாத்து எழுந்துருங்க. குடிங்க பாத்து. பாத்து மாமா. வாங்க மெதுவா வாங்க. உட்காருங்க. உட்காருங்க. என்னங்க கையில ஏதாவது அடிபட்டுருச்சா? குளிச்சிட்டு வந்து ஃபேன் போர்டில் சுவிட்சில் கை வச்சேன், ஷாக் அடிச்சிருச்சு. ஐயோ என்ன மாமா ஈர கையோட போய் சுவிட்சை தொட்டிருக்கீங்க? நல்ல வேலை எதுவும் ஆகல. மாலதி என்ன பாத்துட்டு இருக்க? போய் தையல் எடுத்துட்டு வந்து தேய்ச்சி விடு. சரிங்க. அத்தை நீங்க ஒன்னும் பயப்படாதீங்க. அம்மாக்கு ஒன்னும் ஆகல இல்ல. மாலதி என்ன இன்னுமா தையல் எடுத்துட்டு இருக்க? சீக்கிரமா வா. என்னங்க எனக்கு ரொம்ப பயமா இருக்குங்க. அம்சா, நீ பழைய பஞ்சாங்கத்தை மறுபடியும் ஆரம்பிச்சிடாத. எனக்கு லேசா தலை வலிக்கிற மாதிரி இருக்கு. போய் ஒரு காஃபி போட்டு கொண்டு வாங்க போ. அதுக்கு இல்லங்க நான் என்ன சொல்ல. எதுவும் சொல்ல வேணாம், முதல்ல நான் சொன்னது செய். போ போ. அப்பா என்னால தானப்பா இதெல்லாம். ரேவதி, உனக்கு வேற தனியா சொல்லணுமா? இதுக்கும் அதுக்கும் முடிச்சு போட்டு பேசாத. ஷாக் அடிச்சது ஒரு சாதாரணமான விஷயம். சாதாரணமா இருந்தாலும் உங்களுக்கு ஏன் நடக்கணும்? என்னால தானே. இந்த பார், மறுபடியும் இந்த பேச்சை பேசாத. இது என் கவனக்குறைவால் நடந்தது. நான் ஈர கை இல்லாம சுவிட்சை தொட்டிருந்தா ஷாக் அடிச்சிருக்காது இல்ல. அதை புரிஞ்சுக்கம்மா. அப்பா கை கட்டுங்கப்பா. விஸ்வா இப்ப உடம்பு பரவாயில்ல? தெம்பா இருக்கல்ல? பெட்டரா இருக்குமா? சரி சுடுதண்ணி போட்டு வச்சிருக்கேன், போய் குளிச்சிட்டு வா. ஆண்டி ஹாஸ்பிட்டல்லையே ஹாட் பாத் எடுத்துட்டாரு. அதுக்கப்புறமா டாக்டர் பார்த்து மாத்திரை மருந்தெல்லாம் விவரமா கேட்டு வாங்கிக்கிட்டு டிஸ்சார்ஜ் பண்ணி கூட்டிட்டு வந்துட்டேன். நீங்க இருந்திருந்தா கொஞ்சம் ஹெல்ப்பா இருந்திருக்கும். ஆனா நீங்க நேத்து நைட்டே வீட்டுக்கு வந்துட்டீங்களே. நான் ஏன் இருக்கணும்? அதான் மொத்தமா கவனிக்கிறதுக்கு நீ ஒருத்தி இருக்கியேமா, போதாது? உரிமைப்பட்டவளை விரட்டி விட்டுட்டு ஒண்ட வந்தவன் நீதானே இந்த வீட்டுல இருக்க. அதான் நீ ஏன் பாத்துக்கன்னு விட்டுட்டு வந்துட்டேன். இத பார், இதெல்லாம் இன்னைக்கு ஒரு நாளைக்கு மட்டும்தான். நாளைக்கு என் மருமக நந்தினி வந்துருவா. அதுக்கப்புறம் இந்த வீட்டுல உனக்கு இடம் கிடையாது. அத பாத்துக்க. ஏமா எப்ப பார்த்தாலும் எதையாவது ஒண்ணு சொல்லி எரிஞ்சு விழுந்துகிட்டே இருக்க? தப்புமா. ஐயோ பேசட்டும் விஷ்வா, விடுங்க. ஆண்டி பேசுறதெல்லாம் எனக்கு கேட்டு கேட்டு பழகிடுச்சு. அவங்க சொன்ன மாதிரி நந்தினி அக்கா வந்த உடனே நான் இந்த வீட்டை விட்டு போக தானே போறேன். விஷ்வா, அருணா கால் பண்றா. நான் பேசிட்டு இதெல்லாம் ரூம்ல வச்சுட்டு வந்துடுறேன். ஆமா, சும்மாவே ஆடுறவளை பேயாட்ட ஆட வைக்கிறதுக்கு அருணான்னு ஒருத்தி இருக்காளே. இதெல்லாம் எங்க போய் முடிய போகுதோ அந்த கடவுளுக்கு தான் தெரியும். சொல்லு, என்ன விஷயம்? எதுக்கு ஃபோன் பண்ண? என்ன கிரா, நேத்து ஃபோன் பண்ணதுக்கு விஸ்வாவை கவனிச்சுக்க ஹாஸ்பிட்டல் இருக்கேன்னு சொன்ன. இப்ப எப்படி இருக்கு விஸ்வாக்கு? இப்ப சரியாயிடுச்சு. டிஸ்சார்ஜ் பண்ணி வீட்டுக்கு கூட்டிட்டு வந்துட்டேன். பாத்தியா, நான் சொன்னது நடக்குது பாத்தியா? சீக்கிரமே நந்தினியோட கோவம் போயிடும். அதுக்கப்புறம் நீ, நந்தினி, விஸ்வா 3 பேரும் சேர்ந்து வாழ்வீங்கன்னு சொன்னனே, அத நீ கூட நம்ப மாட்டேன்டியே. இப்ப என்ன சொல்ற? இங்க பாரு, விவரம் புரியாம பேசாத. நந்தினி அக்கா கோவத்தை மறந்துட்டு வரல. முன்ன விட அதிகமான கோவத்தோட தான் ஹாஸ்பிட்டலுக்கு வந்தாங்க.
என்னடி சொல்ற? ஆமாண்டி, நந்தினி அக்காவை எப்படியாவது ஹாஸ்பிட்டலுக்கு வர வைக்கணும்னு மரகதா ஆண்டி நந்தினி அக்காவோட குழந்தைய இவங்க எங்கேயோ தூக்கிட்டு போயிட்டாங்க. அதனால யாரு? விஸ்வாங்கிறது யாரு சார்? உங்களுக்கு ஒரு ரெஜிஸ்டர் போஸ்ட் வந்திருக்கு சார். அவ்வளவுதான். தேங்க்யூ சார். என்ன லெட்டர் விஸ்வா? பிரிச்சுக்கிட்டு தானே இருக்கேன். அதுக்குள்ள என்ன லெட்டர்னா? ஏன்டா இப்படி பேசுற? நீ எரிஞ்சு விடுறதெல்லாம் தெரியாது. விஸ்வா, என்ன லெட்டர் பாது? யார்கிட்ட இருந்து வந்திருக்கு? நந்தினி கிட்ட இதுமா. நந்தினி கிட்ட இருந்தா? எதுக்கு அவ லெட்டர் அனுப்பிச்சிருக்கா? அவளுக்கு டிவோர்ஸ் வேணுமா? வக்கீல் மூலமா நோட்டீஸ் அனுப்பியிருக்கா, விவாகரத்து கோரி. என்ன பாக்குற? இது அத்தனைக்கும் நீதாம்மா காரணம். என்னடா? பேசாம விட்டு இருந்தா 10 நாள்ல வீட்டுக்கு திரும்பி வந்திருப்பா. பஞ்சாயத்து பண்ற பேர் வழின்னு போய் அந்த குழந்தையை தூக்கிட்டு வந்து அவ கோவத்தை அதிகப்படுத்தி இப்ப அந்த டைவர்ஸ் வரைக்கும் வந்திருக்கு. நானே அவளை எப்படி சமாதானப்படுத்தலாம், எப்படி வீட்டுக்கு திருப்பி கூட்டிட்டு வரலான்னு ராப்பகலா சாப்பிடாம தூங்காம யோசிச்சுக்கிட்டு இருக்கேன். ஒரே ஒரு நாள்ல மொத்த காரியத்தையும் கெடுத்துட்டேமா. இப்ப சந்தோஷமா உனக்கு? என்னடா என்ன போய் தப்பு சொல்ற? உன்னையும் நந்தினியை சேர்த்து வைக்கிறதுக்காக தான் நான் இப்படி எல்லாம் பண்ணேன். அப்படியும் அவ ஒரு நாள் டைம் கேட்டாளே. டைம் கேட்டது எதுக்கு? என் கூட வந்து வாழறதுக்கா? எனக்கு வக்கீல் நோட்டீஸ் அனுப்புறதுக்கு. நீ கொடுத்த ஒரு நாள் டைம்ல தான் வக்கீல போய் பார்த்து பேசி இந்த கேஸ் எப்படி ஜோடிக்கலாம்னு பிளான் பண்ணி எனக்கு நோட்டீஸ் அனுப்பியிருக்கா. ஐயோ, நான் இதை விட மாட்டேமா. அவளை நான் பாத்துறேன். இது என்ன பண்ணணும்னு எனக்கு தெரியும். விஸ்வா, என்ன பண்ண போற? விஸ்வா, விஸ்வா எங்க போறீங்க? கொஞ்சம் பொறுமையா இருங்க. இனிமேல் பொறுமையா இருந்து பிரயோஜனம் இல்ல அகிலா. அவளுக்கு என்ன பதில் கொடுக்கணும்னு எனக்கு தெரியும். நான் போய் பார்த்துட்டு வரேன். ஐயோ, ஐயோ, என் மருமகளும் மகனும் ஒன்னா சேர்ந்துருவாங்கன்னு நான் ரொம்ப நம்பிக்கையோட இருந்தேனே. அவ டைவர்ஸ் நோட்டீஸ் அனுப்பிட்டாளே, நான் என்ன செய்வேன்? என்ன செய்வேன்? அவ டைவர்ஸ் நோட்டீஸ் அனுப்பிட்டாளே. ஏய், ஒண்ட வந்த பிடாரி ஊர் பிடாரி துரத்துன மாதிரி எல்லாம் உன்னால தாண்டி, உன்னாலதான். ஐயோ, ஏய், நீங்க இருக்கிறதுனால தாண்டி இப்படி எல்லாம் நடக்குது. நீ ஆரம்பிச்ச பிரச்சனை இப்போ ஒரே அடியா வெட்டி விட்டுட்டு போற மாதிரி போகுது. ஏய், ஏய், குறிக்குடு மாதிரி இந்த குடும்பத்தை கலைக்கிறதுக்கு உனக்கு எப்படி மனசு வந்துச்சு? இன்னும் என்னென்ன கொடுமையெல்லாம் எங்களுக்கு காட்ட போறிய தெரியலையாமா? தெரியல. இத பாரு. ஏய், தெருவாசல் வழியா வந்தவள புறவாசல் வழியா வந்த நீ விரட்டி விட்டுட்டியாடி. எம்மாடி, ஏய், நீ நல்லா இருக்க மாட்ட. நீ நல்லாவே இருக்க மாட்ட. நீ நாசமா போயிருவடி. நீ நாசமா போயிருவ. ஏய், வெக்கமா இல்ல? எரும கடை மாதிரி நிக்கிறிய, போய் சாவு. ஏதோ முக்கியமான விஷயம் பேசணும், தனியா அந்த இடத்துல வந்து வெயிட் பண்ணுன்னு சொன்னீங்களே, அதான் வந்தேன். என்ன விஷயம் மாப்பிள்ள? இதை பிடிங்க மாமா. இது என்ன மாப்பிள்ள? வக்கீல் நோட்டீஸ் வாங்கி பாருங்க. வேண்டாம் மாப்பிள்ள, வேண்டாம். நந்தினி கோபத்துல உங்களை விட்டு பிரிஞ்சு வந்திருக்கலாம். அதுக்காக அவளை ஒரேடியா பிரிஞ்சு போறேன்னு சொல்லி நோட்டீஸ் எல்லாம் அனுப்பாதீங்க மாப்பிள்ள. நான் உங்களை கெஞ்சி கேட்டுக்கிறேன்.
இது நான் நந்தினிக்கு அனுப்புற நோட்டீஸ் இல்ல, நந்தினி எனக்கு அனுப்புற நோட்டீஸ். மாப்பிள்ள கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் வந்துச்சு. அதான் உங்ககிட்ட கொடுத்து படிக்க சொல்லலாம்னு வர சொன்னேன். என்ன மாப்பிள்ள சொல்றீங்க? நந்தினி உங்களுக்கு வக்கீல் நோட்டீஸ் அனுப்பிச்சிருக்காளா? என்னன்னு அனுப்பிச்சிருக்கா? டிவோர்ஸ் கேட்டு. என் கூட சேர்ந்து வாழ பிடிக்கலையா, வக்கீல் நோட்டீஸ் அனுப்பிச்சிருக்கா. மாப்பிள்ள இதை பத்தி எங்களுக்கு எதுவுமே தெரியாது மாப்பிள்ள. ஒரு நாள் டைம் வேணும்னு கேட்டா உங்க கூட சேர்ந்து வாழறத பத்தி முடிவெடுக்க போறான்னு பார்த்தா இப்படி வக்கீல் நோட்டீஸ் அனுப்பிச்சிருக்காளே. அதெல்லாம் நீங்க கண்டுக்காதீங்க, கொடுங்க. இதை இப்பயே நான் சுக்கு நூறா கிழிச்சு போட்டுறேன். இதை சுக்கு நூறா கிழிச்சு போடுறது யாருக்கும் எந்த பிரயோஜனத்தையும் கொடுக்காது. அது ஐடியாவும் இல்லை. இந்த விஷயத்துல அவ எந்த எக்ஸ்டென்ட்டுக்கு போயிருக்காங்கிறது உங்களுக்கு புரியணுங்கிறதுக்காக தான் நான் இதை இங்க கொண்டு வந்தேன். எப்போ அவ இவ்வளவு தூரம் போயிட்டாலும் நானும் அதுக்கு ஒரு பதில் கொடுக்கணும் இல்லையா? பெட்டிஷனர் வக்கீல் நோட்டீஸ் அனுப்பியிருக்காங்க, ரெஸ்பாண்டன்ட் பதில் சொல்லணும் இல்லையா? வேண்டாம் மாப்பிள்ள, அவதான் புத்தி கட்டி போய் இப்படி அனுப்பிச்சிருக்கான்னா நீங்களும் பதிலுக்கு பதில் நோட்டீஸ் அனுப்பாதீங்க. எப்படியாவது அவ காலில் விழுந்தாவது அது தப்புன்னு அவளுக்கு புரிய வச்சு இந்த நோட்டீஸை நான் வாபஸ் வாங்க வைக்கிறேன். அது வரைக்கும் எனக்காக கொஞ்சம் பொறுமையா இருங்க மாப்பிள்ள. இனிமேல் பொறுமையா இருக்கிறதுல பிரயோஜனமும் இல்லை, பதிலுக்கு பதில் நோட்டீஸ் அனுப்புறதுக்கு நான் நந்தினியும் இல்லை. ஏன் பதில் வேற மாமா? மாப்பிள்ள சூசைட் பண்ணிக்கலாம்னு முடிவு பண்ணிருக்கேன். அவ இல்லைங்கிறத நினைச்சு தினம் வேதனைப்பட்டு சாகிறத விட ஒரேடியா பெட்டர் இல்ல? மாப்பிள்ள அப்படிலாம் பேசாதீங்க மாப்பிள்ள. நந்தினி கிட்ட எல்லாத்தையும் எடுத்து சொல்லி அவளுக்கு புரிய வைக்கிறேன். முதல்ல அதை கொடுங்க மாப்பிள்ள. இனி பேசி புரிய வைக்கிறதெல்லாம் முடியாது மாமா. ஒண்ணு, நாளை காலையில அவ என் வீட்டுக்கு வரணும், இல்லைன்னா நான் இதை தின்னு சாகணும். ஐயோ என்ன மாப்பிள்ள இப்படி பேசுறீங்க? இதுக்காகவா நாங்க எவ்வளவு நாளா பாடுபட்டு இருக்கோம்? அவதான் கிறுக்கு பிடிச்சு எதையோ செஞ்சான்னா உயிரை விட போறீங்க. வேண்டாம் மாப்பிள்ள, பேச்சு கூட இனிமே அப்படி ஒரு வார்த்தையை யூஸ் பண்ணாதீங்க. நான் இப்பவே போய் நந்தினி என்ன பண்றேன் பாருங்க. நீங்க நோட்டீஸை கொடுங்க.